Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருவாதிரை களி. மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா சிவன் கோயில்களிலும் ஆருத்ரா தரிசனம் நடக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம வீட்ல திருவாதிரை களி செஞ்சு நம்ம நடராஜ பெருமாளுக்கு வழிபட்டோம்னா எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? திருவாதிரை களி பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கப்புல ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு. முதல்ல இந்த சாப்பாட்டு அரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அதே அளவுல நான் அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கழுவி இந்த மாதிரி அகலமான கிண்ணத்தில் நம்ம நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு துணியெல்லாம் போட்டு ஆற வைக்க தேவையில்லை, சும்மா இப்படியே வச்சாலே போதும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். இப்போ நம்ம இதை வானலியில் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி செஞ்சு ரவை பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு அரிசினா 1.25 அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிலுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு அரிசினா 3 தண்ணி எடுக்கலாம், அதுதான் கணக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு அரை தண்ணி சேர்த்து வச்சாதான் நம்ம கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அதனால நான் 3 தண்ணி, இதே கப்பில் 3 தண்ணி எடுத்து இந்த பேனில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம இதில் வச்சு கரைச்சிக்கலாம். நல்லா கரையிட்டோம். நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வெல்லத்தை நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டின வெள்ளை பாகத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம வறுத்து பொடி செஞ்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறணும். இதை நம்ம வறுத்து பொடி செஞ்சதுனால சீக்கிரமாக வேலை ஆகிடுது. இந்த மாதிரி அடிக்கடமான பாத்திரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா டக்குன்னு கலந்தரைக்கலாம். நம்ம வெல்லம் போட்டதுனால அடி பிடிச்சிடும், அதனால் நம்ம கைவிடாமல் கிளறணும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இப்படி கிளறோம்னா சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி டைட்டாக முன்ன பாத்திரத்தில் வச்சு நம்ம எடுத்து கிளறோம்னா சீக்கிரம் கிளறலாம். குக்கரில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 முறை இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு எடுத்தோம்னாவே சரியாக வந்துடும். இப்போ நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம குக்கரில் கூட வைக்கல, பேனில் தான் வச்சோம். ஆனால் அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சாதான் நமக்கு இந்த வெல்லம் போட்டதில் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும், அது கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும். இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் இல்லைன்னா நம்ம குக்கரில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இதோட சேர்த்து இறக்கிட்டோம்.
இப்போ நெய் சேர்த்ததால பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. எவ்வளோ அழகாக திரண்டு வருது பார்த்தீங்களா? நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்மளுடைய திருவாதிரை களி ரெடி. இந்த திருவாதிரை களி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.